நீங்க போன வாரங்கள்ல குழந்தைகளுக்கு வரக்கூடிய மனநல பிரச்சனைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. இது குழந்தைங்களுக்கு மனநோயா மாறறதுக்கு சான்ஸ் உண்டா? அதாவது இது வரைக்கும் நாம பார்த்ததுல மனநலம்னா என்ன, மனநல பாதிப்புனா என்னன்னு பார்த்தோம். இது இல்லாம மனநோயே ஏற்படலாம். அதாவது மனம் சிதைந்து போய் மனம் சரியில்லாம ஒரு மாதிரி மனச்சிதைவுன்னு பெரியவங்களுக்கு சொல்ற மாதிரி குழந்தைகளிலும் மனம் சிதைந்து போகலாம். இது மனநோயின்னு சொல்றோம். இப்போ பெரியவங்களை எப்படி வருதோ அதே மாதிரி மனச்சிதைவு, மன சோர்வு, இந்த மாதிரி நோய்கள் குழந்தைகள்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் குழந்தையா இருக்கும்போது இந்த பெரியவங்களில் வர்ற மாதிரி அதே சிம்டம்ஸ், அதே சைன்ஸ் இருக்காது. அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை 3 வயசு 5 வயசு இந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதோடைய மனம் இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்போது அதனால் ஏற்படும் நோயினால் ஏற்படும் வெளிப்பாடுகளும் சரியாக அந்த குழந்தையால் ஒரு மொழி மாதிரி கரெக்டாக இந்த வார்த்தையில் இந்த எண்ணத்தினால வெளிப்படுத்த முடியாது. அதனால் குழந்தைகளில் வித்தியாசமான ஒரு வெளிப்பாடுகள் இருக்கும். இதை எப்படி நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னா குழந்தைகளில் அதாவது பர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்கிறோம். அதாவது ஊடுருவி பரவும் மனச்சிதைவு நோய். அதாவது ஊடுருவி பரவுன்னா தன்னுடைய மனமே சிதைந்து போகிறதுனால அதனுடைய எண்ணமும் பாதிக்கப்பட்டிருக்கும், உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும், அறிவுத்திறனும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ பெரியவங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயில், அல்லது உணர்வுகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும். பட் குழந்தைகள் அப்படி இல்லை, எல்லாமே பாதிக்கப்பட்டிரும். ஊடுருவி பரவும் பர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்கிறது. அதனால் சரியான மாதிரி ஒரு உண்மை கிளர்ச்சி, உள்ள கிளர்ச்சி அல்லது உணர்வு வெளிப்பாடு அல்லது எண்ண வெளிப்பாடு எதுவுமே ஒழுங்காக இருக்காது. இந்த மாதிரி சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்தே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது அதனுடைய அறிவுத்திறன் எல்லாமே பாதிக்கப்பட்டுடும். ஸோ ஊடுருவி பரவும் மனநோய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது டெவலப்மெண்டல் டிசார்டர். இதை நோயாகவே நாங்கள் சொல்கிறதில்ல. டெவலப்மெண்ட், அதனுடைய வளர்ச்சியே, மனதனுடைய வளர்ச்சியே பாதிக்கப்பட்டு சிதைந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். இதை தனித்தனியாக பிரிக்கிறோம். 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே வர்றது, 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி இது வித்தியாசப்படுது. இப்போ ஆட்டிசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்ஃபன்டைல் ஆட்டிசம். குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா சைல்ட்ஹுட் ஆட்டிசம், குழந்தையாக இருக்கும்போது ஆட்டிசம். இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், அதுக்குன்னு தனியாக சொசைட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி அதுவும் ஒரு குழந்தைகளில் ஏற்படும் ஒரு மனநோய் தான். இந்த மாதிரி மனநோய் பெரியவங்களில் வர்ற மாதிரி சின்ன குழந்தைகள்லையும் ஏற்படுது. பட் ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகள் பெரியவங்கிற மாதிரி இருக்காது. வித்தியாசமாக மனமே சிதைஞ்சு போய் இருக்கும். இந்த மாதிரி மனநோய்கள் குழந்தைகள்லையும் இருக்குது.